வணக்கம் நண்பர்களே. நமக்கு எப்பவுமே பிரியாணி பண்ணணும் அப்படின்னா பெரிய பாத்திரம் வச்சு அழகா பண்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒரு ட்ரை பண்ணேன். குக்கர்ல வச்சு பார்க்கலாம். எனக்கு குக்கர்ல வைக்கிறது பிடிக்கவே செய்யாது. இருந்தாலும் சரி குக்கர்ல வைப்போம், இன்னைக்கு ஒரு நாள் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா ஸ்டில் எனக்கு ஒரு நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனா ஓகே தான், சாப்பிட்றது கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது பிரியாணி. ஆனா அந்த நம்ம பாத்திரத்துல செஞ்சு தம் போடுற மாதிரியான ஒரு பிரியாணியா அது இல்லை. நான் அழகா பாஸ்மதி ரைஸ் எல்லாமே போட்டுட்டு ஆனா நம்ம எப்படியாவது அந்த பிரியாணி மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். எல்லா பொருளும் கரெக்டா போட்டிருந்தேன். ஆனா எனக்கு என்னவோ அந்த நம்ம பாத்திரத்துல செய்யற மாதிரி தம் போட்டு செய்யற மாதிரி இந்த குக்கர்ல இல்லை. ஏன்னா அந்த அரிசி கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அந்த தன்மையே வேற மாதிரி இருக்கும். அந்த வேக்காடே வேற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் ரைஸ். இதே இது நீங்க பாத்திரத்துல செஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொல பொலன்னு சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும். இப்பவும் பொல பொலன்னு இருந்தது. ஆனா அது ஒரு ரப்பர் தன்மையோட தான் இருக்குது. அந்த குக்கருக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால எனக்கு குக்கர் சோறு எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு சரி டைம் ஆயிட்டு, ரொம்ப லேட் ஆயிட்டு, நம்ம சாப்பிட்டே ஆகணும், சீக்கிரமா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விரைவா செய்யணுங்கிறதுக்காக ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம இன்னைக்கு குக்கர் பிரியாணி பண்ணேன். இதுக்கு பாத்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரை பிளஸ் கத்திரிக்காய் ஃப்ரை இந்த ரெண்டும் பண்ணியிருந்தேன். இது ஆப்பிள் நமக்கு டைஜஷனுக்காக ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம டெல்லியில ஆப்பிள் சீசனா இருக்கு. இது தயிர் பச்சடி. தயிர் பச்சடி இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தயிர் பச்சடிங்கிறத விட இது வெள்ளரிக்காய் பச்சடி. வெள்ளரிக்காவும் வெங்காயமும் கலந்து தயிர் போட்டு வச்சிருக்கிற ஒரு பச்சடி. ஸோ இவ்வளோ வச்சு இன்னைக்கு சாப்பிட்ருக்கிறேன். அதாவது அந்த பிரியாணி எனக்கு அவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. குக்கர் பிரியாணி குக்கரில் வைக்கிறது அப்படிங்கிறது நான் நார்மலாக அந்த குக்கர் வச்சிருக்கிறதே இந்த பருப்பு அவிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு இந்த ரைஸ் எல்லாம் பண்ணுறது வெரி ரேர் தான். எனக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த டேஸ்ட் இந்த அரிசி இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. குக்கர்ல பண்ண உடனே அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. நம்ம அவ்வளவு நாள் அந்த பாத்திரத்திலே பண்ணிட்டு நம்ம குக்கர்ல சாப்பிட்டா அந்த அந்த வேக்காடு அந்த தன்மை எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. ஆனா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குக்கர்ல செஞ்சு உங்களுக்கு பிடிக்கும். ஆனா குக்கர்ல நிறைய பேர் செய்யறாங்க பிரியாணி. எனக்கும் இப்ப நேத்தாதான் வேற வழி இல்லாம செஞ்சுட்டேன். ஓகே தான், நல்ல சைடிஷ் எல்லாம் வச்சு அழகா அருமையா சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. நம்ம நார்மலா அந்த பாத்திரத்துல செஞ்சு தம் போட்டு சாப்பிட்ற ஒரு பிரியாணி மாதிரியான ஒரு டேஸ்ட் இல்லை. சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.